الله الذي خلق السماوات والأرض وما بينهما في 6 أيام ثم استوى على العرش ما لكم من دونه من ولي ولا شفيع أفلا تتذكرون. الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد صدق الله العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم مروا أولادكم وهم 7 سنين واضربوهم عليها وهم أبناء 10 سنين أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற ஆளுமின் அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் சர்வ நாயகர் உலகத்தின் தலைவர் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுக்கு சகாமல் அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் வலிமார்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் நம்மவர்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு அருட்கொடை, விலை மதிக்க முடியாத, விலை நிர்ணயம் செய்ய முடியாத மாபெரும் ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். நாம் நினைத்து பார்க்காமல் அல்லாஹ்விடத்தில் கேட்காமல் அவனாகவே நம்மை தேர்ந்தெடுத்து நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அவன் விரும்பி கொடுத்திருக்கிறான். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன மூமின்களாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். கண்ணியவான்களே, இந்த பாக்கியம் சாதாரணமான பாக்கியம் அல்ல. நபிமார்களுடைய சில நபிமார்கள் குடும்பத்துக்கு கூட கிடைக்காத பாக்கியம், சில நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், சில நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், சில நபிமாருடைய குடும்பத்துக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அருள்கொடை. அதற்கு நிகர் இந்த உலகமே ஈடாக முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லி ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் நம்மை மூமின்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. சஹாபாக்கள் மக்கள் இந்த ஈமானை பெறுவதற்காக எவ்வளவு தியாகங்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பொருட்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை குழந்தைகள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு யுத்தங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது, ஈமானை பாதுகாப்பதற்காக எத்தனை தியாகங்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் வரலாறுகள் நமக்கு சான்றாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எந்த விதமான உழைப்புமின்றி அல்லாஹ் நமக்கு தேர்ந்தெடுத்து வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் இனிதான் நமக்கு வேலை இருக்கிறது. அந்த பாக்கியத்தை கட்டி காக்க வேண்டும், அதை கட்டி பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் மிகப்பெரிய சொத்து கொடுத்து விட்டார், கலிமா என்கிற சொத்து. அதை பாதுகாக்கிற மிகப்பெரிய பொறுப்பு நம்மை சார்ந்திருக்கிறது. சாதாரணமாக தந்தை சம்பாதித்து சொத்தை சொல்லுகிற பொழுது பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுவார், மகனே கஷ்டப்பட்டு சம்பாதித்தது நீங்களி விடக்கூடாது, அழித்து விடக்கூடாது, கட்டி காக்க வேண்டும், பெயரை காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் தந்தை பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுவது உண்டு. அப்படித்தான் சஹாபாக்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். சாதாரணமான தீன் அல்ல.
சாதாரணமான களிமா அல்ல, சாதாரணமான இஸ்லாமிய நெறிமுறை அல்ல. இதை பெறுவதற்காக நாங்கள் பல தியாகங்களை மேற்கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் இதை கட்டி காக்கிற பொறுப்பு உங்களை சார்ந்திருக்கிறது என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இறுதி வரைக்கும் அறிவித்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். எனவே அதை பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. களிமா என்றால் என்ன? சாதாரணமாக லா இலாஹ இல்லல்லாஹ் இதற்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை கொண்டுதான் எல்லாம் நடக்கும். இது வாயில் வருகிற வார்த்தை அல்ல, வாழ்க்கையில் வருகின்ற தத்துவம். சாப்பிடுகிறோம், பசி தீராது அல்லாஹ் நாடாமல். அல்லாஹ் நாடினால் பசி தீரும். தண்ணீர் குடிக்கிறோம், தாகம் தீர்ந்து விடாது. அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் தாகம் தீரும். தண்ணீரும் அவன் தான் கொடுக்க வேண்டும். தண்ணீர் குடித்த பிறகு தாகத்தையும் அவன் தான் தீர்க்க வேண்டும். உணவும் அவன் தான் தர வேண்டும். உணவு சாப்பிட்ட பின் அந்த பசியும் அவன் தான் தீர்க்க வேண்டும். வியாதியும் அவன் தான் கொடுக்க வேண்டும். அதற்கு சுகத்தையும் அவன் தான் தர வேண்டும். உலகத்தில் எதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அத்தனையும் அவனுடைய நாட்டப்படி நடக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என் ரப்பு யார் தெரியுமா? இதா மரித்து வஹுவ யஷ்ஃபீனி யுத்இமுனி வ யஸ்கீனி. எனக்கு உணவு தருகிறான், அவன் தான் என் ரப்பு. எனக்கு குடிக்க தண்ணீர் தருகிறான், அவன் தான் என் ரப்பு. நான் வியாதி அடைந்து விட்டால் அதற்கு சுகம் தருகிறான், அவன் தான் என் ரப்பு. உணவு கொடுக்கிறவன், உடை தருகிறவன், தண்ணீர் தருகிறவன், வியாதி தருகிறவன், சுகம் தருகிறவன், ஆற்றல் தருகிறவன், அத்தனையும் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். இந்த உலகம் இருக்கிறதே ஒரு அஸ்மா, ஒரு காரணம். ஒரு முறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி வேகமாக ஒட்டகத்தில் வருகிறார். வந்தவர் ஒட்டகத்தில் விட்டு கீழே இறங்கினார். விரும்பு என்று பள்ளிவாசலுக்குள் வந்தார். ஒளி செய்தார். தொழுவதற்காக நின்று விட்டார். நிற்க போனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு, தோழரை வாருங்கள், ஒட்டகத்தை கட்டி போடவில்லையா என்ன? ஒட்டகத்தில் வந்தீர்கள், அதை விட்டு இறங்கி வந்து விட்டீர்கள், ஒட்டகத்தை கட்டி போட வேண்டுமே, கட்டி போடாமல் வந்து விட்டீர்களே என்று கேட்டார். அந்த தோழர் சொன்னார், சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஒட்டகம் எங்கேயும் போகாது, அங்கதான் நிற்கும். நான் அல்லாஹ்வில் ஈமான் கொண்டிருக்கிறேன், நம்பிக்கை வைத்திருக்கிறேன், தவக்குள் வைத்திருக்கிறேன். அதனால ஒட்டகம் நான் கட்டி போடாம வந்துட்டேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல்ல போய் ஒட்டகத்தை கட்டி போடணும். அப்புறம் அல்லாஹ் மேல ஈமான், தவக்குள். அஸ்பாபுகள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஆனால் அஸ்பாபுகளை உதறி தள்ளவும் முடியாது. அஸ்பாபுகளை உதறி தள்ள முடியாது. நாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு தாய் தந்தை காரணம். தாய் தந்தையை உதறி தள்ள முடியுமா? கண்ணியப்படுத்த வேண்டும், சக்கைப்படுத்த வேண்டும். அஸ்பாப். உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு காசு பணம் தேவை. காலி போட்டு விதிக்க முடியுமா? கண்ணியப்படுத்த வேண்டும். மால் கண்ணியப்படுத்த வேண்டும். அஸ்பாப். ஆனால் நம்பிக்கை அஸ்பாப் மீது வைக்கக்கூடாது, அல்லாஹ் மீது வைக்க வேண்டும். அல்லாஹ் தான் கொடுக்கிறான், அல்லாஹ் தான் தடுக்கிறான். ஒட்டகத்தை கட்டியும் போட வேண்டும், நம்பிக்கை அல்லாஹ் மீது வைக்க வேண்டும். கட்டி போடாம விட்டு போட்டு வந்து உட்கார்ந்துட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்முடைய முயற்சி வேண்டும். பைக்ல வந்தோம், பைக்கை பூட்டாம அப்படி விட்டு போட்டு வந்து உட்கார்ந்துட்டோம்னா திரும்பி போன பைக் இருக்காது. செய்ய வேண்டிய காரியத்தை முறையாக செய்ய வேண்டும். அஸ்பாப், வசீலா, ذريعة, இதெல்லாம் காரணங்கள். ஆனால் இதை நாம் முறையாக செய்ய வேண்டும். நம்பிக்கை அல்லாஹ் மீது வைக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு உணர்த்தினார்கள். இதுதான் சகோதரர்களே, உலகத்தில் நாம் சம்பாதிக்கிறோம், சாப்பிடுகிறோம், உடுத்துகிறோம், வீடு வாசல் கட்டுகிறோம், தாய் தந்தை இருக்கிறார்கள், மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார்கள், சொந்த பந்தம் இருக்கிறது, உலகத்திலே அனைத்தும் தேவை இருக்கிறது, அனைத்தும் நாம் பயனடைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்பிக்கை அதன் மீது வைக்கக்கூடாது. எனக்கு காசு இருக்குங்க, என்னவோ பண்ணிடலாம், சொத்து இருக்குங்க, ஒன்றும் செய்ய முடியாதுங்க, ஆட்சி இருக்குங்க, யாரும் அசைக்க முடியாதுங்க, கேட்ட வந்து செல்வாக்கு இருக்குங்க, சொல்ல முடியுமா? அந்த செல்வாக்கு உள்ளவரெல்லாம் காணாமல் போனாங்க.
டாக்ஸ் எல்லாம் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார்கள். பணம் உள்ளவர்கள் பூமிக்குள் இன்று வரைக்கும் காரும் போன்றவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். சொத்தெல்லாம் அழிந்து போனது. சொத்தை வைத்து காரூனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆட்சியை வைத்து நம்ரூத் ஃபிரௌனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதிகாரத்தை வைத்து அபூ ஜஹலால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. உலகத்திலே எதை வைத்தும் எதுவும் நடக்காது. அல்லாஹ்வை கொண்டுதான் அனைத்தும் நடக்கும் என்று ஈமான் கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான ஈமான். உதாரணத்திற்கு நம்ம சிரிக்கிறோம். நம்ம சிரிக்கிறதா இருந்தால் இரண்டு உதடு அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கும். யா அல்லாஹ், நான் சிரிக்கட்டுமா? அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தால்தான் உதடு சிரிக்கும். இல்லை என்றால் சிரிக்க வராது, அமைதியாக. சிரிப்பதும் அல்லாஹ்வுடைய உத்தரவு, அழுவதும் அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ் திருமறையில் சொல்வார், அன்னஹு ஹுவ அத்ஹக வ அபுகா. நிச்சயமாக அவன்தான் சிரிக்க வைக்கிறான், அவன்தான் அழுக வைக்கிறான். அன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா. அவன்தான் மௌத்தாக்குகிறான், அவன்தான் ஹயாத்தாக்குகிறான். அன்னஹு ஹலக ஸௌஜைனி ذكر والانثى. அவன்தான் ஆண் பெண் என்று ஜோடியாக படைத்தான். அன்னஹு ஹுவ அக்னா வ அக்னா. அவன்தான் வசதியும் தருகிறான், அவன்தான் ஏழ்மையும் தருகிறான். எல்லாம் அவன் பண்ற வேலை. இதுதான் ஈமான். நம்ம நினைச்சா வசதியாயிரலாம், ஆக முடியாது. அவன் நினைக்கிறான். நம்ம நினைச்சா சந்தோஷமா இருந்துடலாம், முடியாது. சந்தோஷம் அவன் தரணும். காசு வந்தா சந்தோஷம் வந்துடுமா? பசி வந்தா சந்தோஷம் வந்துடுமா? சந்தோஷம் அல்லாஹ்விலிருந்து வரணும், நிம்மதி அவன்கிட்ட வரணும், மகிழ்ச்சி அவன்கிட்ட வரணும். சிரிப்பு கூட அவன் நானால சிரிக்க முடியும், நம்ம நினைச்சாலும் சிரிக்க முடியாது. இது அல்லாஹ் சொல்றான் திருமறையிலே. இதற்கு பெயர் தான் ஈமான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதிரியான ஒரு ஈமான் இருக்க வேண்டும். ஒரு சஹாபி வந்தார், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கிறார்கள். வேகம் பள்ளிவாசலுக்குள்ள வந்தார். வந்தவங்க கேட்டார், ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அல்லாஹ் எங்க இருக்கான்? ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, சரியான கேள்வி கேட்டுக்கிறார். அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு கேட்கிறார். கேட்டு முடிச்சு பதில் கொடுக்கிறதுக்குள்ள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. அதுக்கு அல்லாஹ், நானே பதில் தருகிறேன், அல்லாஹ் எங்க இருக்கான்னு சொல்லி. அல்லாஹ் எங்க இருக்கிறான்? நல்ல கேள்வி இல்லையா? அல்லாஹ் எங்க இருக்கான்? இப்ப நம்மளாம் இருக்கோம்னா உட்கார்ந்துருக்கிறோம், செல்போனு முன்னாலே வச்சிருக்கிறோம், காசு பாக்கெட்லயே இருக்கு, பைக் சாவி ஜோப்லயே இருக்கு இல்லையா? மனைவி பிள்ளைகள்னா வீட்டில் இருக்காங்க, கடை பஜார்ல இருக்கு, போனா போய் உட்காந்துக்கலாம், கல்லாவில் எங்கேயும் போகல, எல்லாம் அங்கங்க இருக்கு. அல்லாஹ் எங்க இருக்கிறான்? சஹாபி கேட்ட கேள்வி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வஹி அறிவிக்கிறார்கள். இதா சஅலக இபாதி அன்னி, நபியே உங்களிடத்திலே என்னை பற்றி அவன் கேட்கிறார், நான் எங்க இருக்கேன்னு கேட்கிறார். நீங்க சொல்லுங்கள், அன்னி கரீப், நான் ரொம்ப பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுங்க. ரொம்ப தூரத்துல இல்ல, ரொம்ப பக்கமா இருக்கு. எல்லாருமே இங்க உட்கார்ந்துருக்கிறோம், கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துருப்பாங்க, கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துக்கிறாங்க, கொஞ்சம் முன்னால உட்கார்ந்துக்கிறாங்க, இப்படி டிஸ்டன்ஸ் இருக்கு. அல்லாஹ் சொல்றான் கரீப், நெருக்கமா இருக்கிறான். இப்ப சஹாபி திரும்ப கேட்டாரு, நெருக்கமா இருக்கிறேன், பக்கத்தில் இருக்கிறேன்னா எவ்வளவு பக்கத்துல இருக்கிறான்? நான் கேட்கிறது எதுக்கு கேட்கிறேன்னா, சஹாபி சொல்றார் எதுக்கு கேட்கிறேன்னா, அல்லாஹ் வந்து தூரத்துல இருந்தா சத்தம் போட்டு கூப்பிடலாம், அவன் பக்கத்துல இருந்தா மெதுவா கூப்பிடலாம். அதுக்காகத்தான் கேட்கிறேன் யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எவ்வளவு பக்கத்துல இருக்கிறான்? அல்லாஹ் அடுத்து ஆயத்தை இருக்கிறான், நஹ்னு அக்ரபு மின் ஹபிலில் வரீத். நாம் மனிதனுடைய நெஞ்சத்தில், ஹார்ட், இதயத்தில் இருக்கின்ற நரம்பு, அதை விட நெருக்கமாக இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றார். ஒரு மனிதனுக்கு இதயம் தான் முக்கியம். அந்த இதய நரம்பு இருக்கிறது, எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது இதயத்தோடு, அதை விடவும் நெருக்கமாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். அருமையானவர்களே, அல்லாஹ் இருக்கிற இடம் உள்ளம், கல்புல இருக்கான். அல்லாஹ் எங்கேயும் போல ரொம்ப நேரம் போய் தேட வேண்டாம்.
செல்போன் கூட வெளியே பாக்கெட்ல தான் இருக்குது, காசு பணம் கூட வெளியே தான் இருக்குது, பெரிய பெரிய ஹசானாவுடைய சாவி வெளியே தான் இருக்குது, பேங்க் பேலன்ஸ், பேங்க் பாஸ்புக், ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாம் வெளியே தான் கிடக்கு. அல்லாஹ் இருக்கிற இடம் கல்புக்குள்ள ஹார்ட் இருக்கிற நரம்புக்கு பக்கத்துல அல்லாஹ் இருக்கிறாங்க என்று திருமுறை அல்லாஹ் வந்து காட்டுறார். அவள் இவ்வளவு பக்கத்துல இருக்கு, இவ்வளவு பக்கத்துல இருக்கிற அல்லாஹ்வை நம்ம எந்த அளவுக்கு பயப்படணும்? ஒரு தேவை வந்துச்சா அல்லாஹ் உண்மை கேட்கலாம், யா அல்லாஹ் நீ தான் கொடுக்கணும், இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், சிக்கலை அகற்றணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நிம்மதி கொடுக்கணும், உடனே கேட்கணும். நம்ம நண்பரை கூப்பிட்டா கூட ரொம்ப தூரமா இருப்பார், அஸ்பாபுகள் தூரத்துல இருக்கு, அல்லாஹ் பக்கத்துல இருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறார். ஏன்? அடியான் அவனை நெருங்கவே இருக்கிறார். இதனால்தான் அஜ்மீர் முஹைமின் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகாக சொன்னார்கள், அல்லாஹ் மீது முஹப்பத் வையுங்கள், இந்த அளவுக்கு முஹப்பத் வையுங்கள், அவன் சொன்னதை செய்யுங்கள், அவன் தடுத்ததை விட்டு விலகி இருங்கள். உங்கள் உள்ள கண்ணாடியில் அல்லாஹ்வின் குதிரத்தை நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வின் குதிரத்தை நீங்கள் பார்க்கலாம், உங்கள் உள்ளத்தினுடைய கண்ணாடியை அல்லாஹ்வை பார்க்கலாம் என்று அந்த ஹாஜா மொய்னுதீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அற்புதமாக சொன்னார். ஏன்? அல்லாஹ் இருக்கிற இடமே கல்புல, அவ்வளவு நெருக்கத்தில் அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, ஒரு சஹாபி ஒருவர் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அந்த வழியாக சென்ற ஒரு சிறுவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வழியாக சென்றவர் அந்த சிறுவன்கிட்ட ஒரு ஆடு கேட்டார், ஒரு ஆடு கொடுங்க தம்பி, உனக்கு நான் பணம் கொடுக்குறேன். அந்த பையன் சொன்னாரு, நான் இந்த ஆட்டு ஓனர் வேலைக்கு இருக்கேன், ஆடு மேய்க்கிறது என் வேலை, நான் எஜமானருக்கு தெரியாம கொடுக்க முடியாது, ஆடு எஜமானருக்கு சொந்தமானது என்று அந்த பையன் சொன்னான். அப்போ இந்த சஹாபி சொன்னாரு, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நீ ஆடு கொடுக்கிறத ஒரு எஜமானன் பார்த்துட்டா இருக்கிறாரு, அதுக்கு தெரியவா போகுது, சும்மா ஒரு ஆட்டை கொடு, நான் கொடுக்கிற காசை நீ வச்சுக்க, அவருக்கு நீ சொல்ல வேண்டாம், அவருக்கெல்லாம் அது தெரியாது, அவர் பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு என்று அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சிறுவன் சொல்லு. அதற்கு இந்த சிறுவன் சொன்னார், அந்த எஜமானன் பார்க்க மாட்டார், ஐநல்லா அல்லாஹ் எங்க போயிட்டான், அல்லாஹ் எஜமானை விட பக்கத்துல இருக்கானே, அவன் பார்த்துட்டு இருக்கானே, அவங்க என்ன மறைக்க முடியுமா? அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் தான் அப்துல்லா. இவர் தான் இந்த சிறுவன்கிட்ட பேசுறது. இந்த அப்துல்லா பின் உமர் பெரிய சஹாபி, பிற்காலத்தில் கேட்டு வந்தவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தவர். நம்மளாம் யாராவது முசாஃபிர் கேட்டோம்னா ஒரு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்போம், இல்லை ஒரு 100 ரூபா கொடுப்போம். அவர் 100 ஆடு கொடுப்பார் சதக்காவா, 1000 ஆடு கொடுப்பார் சதக்காவா, 1000 தீனார் கொடுப்பார், அள்ளி கொடுப்பார் முசாஃபிர் கேட்கிறவங்களுக்கு, ஃபுகராக்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு. அந்த அளவுக்கு பெரிய சஹாபி. அவர் சொல்லுகிறார், நான் கடைசி காலம் வரைக்கும் அந்த சிறுவன் சொன்ன வார்த்தை ஐநல்லா, அல்லாஹ் எங்கே போய்விட்டான், என் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது என்கிறார். இதுதான் ஈமான். அன்னைக்கு ஒரு காணொலியில் பார்த்தேன், சவுதி அரேபியாவில் அப்படித்தான் யூசுப் என்கின்றவர் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அரேபியா வழியாக சென்றவர் அவரிடத்திலே கூப்பிட்டு, என்ன செய்ய ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறேன், ஒரு ஆட்டை கொடு, 400 ரியால் கொடுக்கிறேன் என்று சொல்ல. அந்த நபர் சொல்லி யூசுப் சொல்லுகிறார், ஆடு நான் கொடுக்க முடியாது, நான் வேலைக்கு இருக்கிறேன், என்னுடைய ஓனர் அங்கே இருக்கிறார் முதலாளி, இந்த ஆடை நான் பராமரிக்கிறது என்னுடைய வேலை. அவர் எவ்வளவு சம்பளம் தர்றாரு, மாசத்துக்கு 100 ரியால் கொடுப்பாரு, 100 ரியால் தானே கொடுக்குறாரு, நான் 400 ரியால் கொடுக்குறேன், நீ வச்சுக்க, ஒரு ஆட்டை கொடுத்துரு. இவ்வளவு ஆடுகள்ல ஒரு ஆடு குறைஞ்சா அவருக்கு தெரிய போகுதா? கண்டிப்பா தெரியாது. அவர் கேட்க போறாரா? கேட்க மாட்டாரு. இந்த 400 ரியால் நீ வச்சுக்க என்று அவர் சொல்றாரு, கார்ல உட்காந்துக்கிட்டு. அப்ப அவர் சொல்றாரு, கண்டிப்பா எஜமான என்னுடைய முதலாளி
அவர் பார்க்க போறதில்லை, அவருக்கு தெரிய போறதில்லை. ஒரு ஆடு குறைஞ்சா கூட ஒரு ஆடு குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லி கணக்கு போட்டு அவர் பார்க்க போறதில்லை. அப்புறம் என்ன கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன்? பயமா? உங்களுடைய முதலாளிக்கு பயப்படுறியா? அவருக்கு நான் எதுக்கு பயப்படணும்? பிறகு ஏன் கொடுக்க மாட்டேன்? அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன், முதலாளிக்கு பயப்படல, உங்களுக்கு பயப்படல, நாட்டு மன்னனுக்கு பயப்படல, அரசனுக்கு பயப்படல, நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன், அவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அந்த யூசுப் என்ற ஒரு ஆடு மேய்க்கின்ற இடையர் அவர் சொல்லுகிறார். உடனே அந்த கார்ல வந்தவர் போயிருந்தார். இந்த விஷயத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த இடத்துல நின்று கொண்டிருந்த ஒருவர் வீடியோ பிடிச்சிட்டே இருக்கிறார் இயற்கை காட்சிகளை. அப்படியே யூசுஃபையும் சேர்த்து பிடிச்சிட்டாரு. இவர் பேசின பேச்சு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன் என்று சொன்னார் அல்லவா, இதை பிடிச்சி அப்படியே வாட்ஸ்அப்ல நண்பர்களுக்கு அனுப்ப, அது அப்படியே யூடியூப்ல வர, அப்படியே பேஸ்புக்ல அப்படியே வர, இதை பார்த்த உடனே அந்த அரபு நாட்டில் இருக்கிற அரசு துறை மன்னர் குடும்பத்தில் அவங்க யூசுஃபை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இந்த காலத்தில் பணம் தான் எல்லாம், காசுதான் பிரதானம் என்று உலகத்திலே ஹலால் ஹராம் பார்க்காமல் ஒருத்தர் அடித்து அமுக்கி அநீதியாக அபகரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் யூசுப் மாதிரி ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு பயந்து தேடி வருகின்ற 400 ரியால் 4 மாத சம்பளம் அதை கூட உதறி தள்ளிவிட்டு அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறானே, இப்படிப்பட்ட ஒரு யூசுஃபை பார்க்க வேண்டும் என்று அவரை அழைத்து வந்து விசாரித்து சந்தோஷப்பட்டு, எங்கள் நாட்டுக்கு வேலைக்கு வந்த ஒன்னி அல்லாஹ்வுக்கு இவ்வளவு பயப்படுகிறாய் என்று தட்டி கொடுத்து 2 லட்சம் ரியால் கொடுத்தது அரசாங்கம் அந்த யூசுப். இந்த செய்தி அப்படியே வெளிப்பட்டு சூடான் நாட்டுக்கு போயிடுச்சு. சூடான் நாடு அசல்ல சூடான் நாட்டில் போனவங்க அங்க உள்ள நாட்டவர்கள், எங்கள் நாட்டு ஒரு இளைஞர் இவ்வளவு பெரிய ஒரு நல்லவராக இருந்திருக்கிறார், அரபு நாடு அவரை பாராட்டி 2 லட்சம் ரியால் கொடுத்திருக்கிறது, உடனே அவர் எங்கள் நாட்டுக்கு அழையுங்கள் என்று அழைத்து 3 லட்சம் ரியால் அவருக்கு கொடுத்தது, மொத்தம் 5 லட்சம் ரியால். அல்லாஹ்வுக்கு பயப்படுகிற பொழுது இவர் நிற்கிற இடம் அதுவல்ல, அல்லாஹ் உயரத்தில் பாட்டி விடுவார், எங்கேயோ சென்று விடுவார். அல்லாஹ்வுடைய பயம் அவனை எங்கேயோ அழைத்து சென்று விடும். போகிற பாதை அவருக்கு தெரியாது, அல்லாஹ் அந்த அளவுக்கு உயர்த்துவார். எனவே அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்றால் மின் ஹப்லில் வரீத், இதயத்தில் இருக்கின்ற நரம்பையோடு அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறான் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இது அருமையானவர்களே, இதெல்லாம் இன்றைய காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வலுப்படுத்துகிறது. நம்பிக்கை எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும் அந்த அளவுக்கு பயம் இருக்கும். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை. அது வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பித்தோம் என்று சொன்னால் அது நம்மை உயர்த்தும். எந்த அளவுக்கு உயர்த்தும் என்றால் மிக உயர்த்தாமைக்கு அழைத்து சென்றோம். அன்பிற்குரியவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் நபிகள் பெருமானார் வந்தார். யா ரசூலுல்லாஹ், நான் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறேன், மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், குர்ஆனை படிக்கிறேன், படித்து கொடுக்கிறேன், கற்கிறேன், கற்றுக் கொடுக்கிறேன், எது வரைக்கும் இந்த காரியத்தை நான் செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹத்தா யர்தியல் மௌத், உனக்கு மௌத் வர வரைக்கும் செய்யுங்கள். மார்க்கத்தை படிக்கிறது, படிச்சு கொடுக்கிறது இருக்கிறதே மௌத் வரைக்கும் செய்யணும். அப்படி மௌத் வரைக்கும் செய்து கொண்டிருந்தால் நீ மௌத்தா போன பிறகு உன் கபருக்கு மலக்குமார்கள் கூடுவார்கள், சுற்றுவார்கள் மலக்குகள். ஹஜ்ஜிலே ஹாஜிகள் வலம் வருவதை போன்று உனது கபரை சுற்றி மலக்குகள் இருப்பார்கள். ஹஜ்ஜி தருணத்தில் ஹாஜிகள் கஅபத்துல்லாஹ்விலே லட்ச ஹாஜிகள் கூடுகிறார்களே, அது போன்று லட்சக்கணக்கான 50,000 மலக்குகள் ஒரு கபரை சூழ்ந்திருப்பார்கள். மலக்குகள் கபரை சூழ்ந்திருந்தா அதாபு நடக்குமாங்க? தண்டனை கொடுக்கப்படுமா? எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஏன் மௌத் வரைக்கும் இந்த வேலையை செஞ்சா? இப்ப ஈமான் என்பது, ஈமானை படிப்பது, ஈமானை கற்றுக்கொள்வது, ஈமானை கற்றுக் கொடுக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது மௌத் வரைக்கும் போக வேண்டிய வேலை. ஒரு நாள் 2 நாள் சில வேலை இல்லை.
சொல்லப்படுகிறது, குழந்தைகள் நேற்று கூட சில்ட்ரன்ஸ் தினம், குழந்தைகள் தினம், குழந்தைகள் பேச ஆரம்பிச்சுட்டா அல்லாஹ் என்று முதல் வார்த்தை வாயில வரணும். லா இலாஹ இல்லல்லாஹ் வார்த்தை வாயில வரணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காதுல விழுகிற முதல் சப்தம் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்கின்ற பாங்கு சப்தம் காதுல விழுகணும். குழந்தைக்கு தாயின் வயிறு தான் உலகத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. குழந்தை வெளியே வந்தவங்க பெரிய உலகத்தை பார்க்குது. அது மனசுக்குள்ள போயிடக்கூடாது, உலகம் தான் பெருசுன்னு போயிடக்கூடாது. இப்படி காதுல சொல்லுங்க அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். அப்பதான் குழந்தை ஈமானிய விஷயத்தோடு, ஈமானிய பக்குவத்தோடு அல்லாஹ் தான் பெரியவன் என்கின்ற உணர்வோடு குழந்தை வளர்ந்துட்டு வருது. 7 வயசு ஆயிடுச்சு. தொழுகை கூட குழந்தைக்கு ஏறுங்க, பழக்கப்படுத்துங்க. ஏன்னா தொழுகை அடிப்படை, இஸ்லாத்துடைய நெறிமுறைகளின் அஸ்திவாரம் தொழுகை. இது ஒண்ணு சரியாயிட்டா எல்லாம் சரியாயிடும். நம்முடைய முஆமலா, கொடுக்கல் வாங்கல், முஆஷரா, குடும்ப வாழ்க்கை, அஹ்லாக், நம்முடைய குணாதிசயங்கள், நட்பண்புகள், பழக்க வழக்கங்கள் அத்தனை சீராயிடும். தொழுகை சரியாயிட்டா அப்படிப்பட்ட தத்துவ தொழுகைகள் அல்ல அடைக்கிறார். எனவே தொழுகையை பழக்குங்கன்னு சொன்னா மார்க்கத்தை பழக்குங்க, மார்க்க நெறிமுறை பிரகாரம் குழந்தைகளை நீங்க உருவாக்குங்க. 7 வயசுல ஆரம்பிச்சுங்க. 10 வயசு ஆயிடுச்சு, குழந்தைகள் தொழுகைன்னு சொன்னா பகுதிமுகம் அழைக்கா, அதுக்காக அடிங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா அடிங்கன்னு சொல்லல, சாப்பிடலன்னா அடிங்கன்னு சொல்லல, பால் குடிக்கல, தண்ணி குடிக்கல, டீ குடிக்கல அப்படின்னு சொன்னா அடிங்கன்னு சொல்லல, தொழுகையை விட்டு அடிங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இதுல துணியா விஷயங்கள்லாம் பெருசு இல்லை. இன்னைக்கு மாற்றமா நாளைக்கு செஞ்சிருவான். இன்னைக்கு பால் வேண்டாமா நாளைக்கு குடிச்சிருவான். நீங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேமா நாளைக்கு போயிடுவான். ஆனா தீன் இருக்கிறத அவன் இன்னைக்கு சொல்ல மாட்டேன்னு நீங்க விட்டீங்கன்னா, 7ல விட்டீங்கன்னா 70 வரைக்கும் போக மாட்டான். அதனாலதான் 7லயே பழக்கப்படுத்துது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பிள்ளைகளுக்கு அழகான ஒரு நடைமுறை, வளர்க்கின்ற ஒரு தத்துவத்தை சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் திருமறையில் சொல்லுவார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. மூமின்களே, நீங்கள் உங்களை, உங்களுடைய மனைவி மக்களை, உங்களுடைய குழந்தைகளை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நம்ம எப்படி பாதுகாக்க முடியும்? அல்லாஹ்வை பாதுகாக்கணும். நம்மளையும் பாதுகாக்க முடியாம இருக்கிறோம். நம்ம கேட்கலாம், உண்மை அதுதான். நாம் நம்மையும் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய மனைவியையும் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகளையும் பாதுகாக்க வேண்டும். எதை விட்டு? நரகத்தை விட்டு. இது அல்லாஹ் நமக்கு உத்தரவு போடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் பாதுகாப்பது என்று சொன்னால் மனைவி மக்களுக்கு நல்லதை சொல்லுங்கள், ஈமானை பற்றி சொல்லுங்கள், அல்லாஹ்வை பற்றி சொல்லுங்கள், ஆகிரத்தை பற்றி சொல்லுங்கள், சொல்லிக் கொடுங்கள். குர்ஆனை சொல்லிக் கொடுங்கள், மறுமையை சொல்லிக் கொடுங்கள், மௌத்தை பற்றி சொல்லுங்கள், கபர் வாழ்க்கையை சொல்லுங்கள், மறுமையை பற்றி சொல்லுங்கள். இப்படி மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கின்ற பொறுப்பு இருக்கிறதே ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் இருக்கிறது. சம்பாதித்து கொடுக்கிறது மட்டும் பொறுப்பல்ல, நரகத்தை விட்டு பாதுகாக்கிறது பொறுப்பு. அந்த பொறுப்பை நம்ம மறந்துடுறோம். ஒரு சைடு சரியா செய்யணும், குடும்பத்துக்காக பாடுபடுறோம், சம்பாதிக்கிறோம், கொடுக்கிறோம், பிள்ளைகளுக்காக அர்ப்பணிக்கிறோம், எல்லாம் சரி. இன்னொரு பக்கம் நரகத்தை விட்டு பாதுகாக்கணுமே, அந்த வேலையை நம்ம விட்டுறோம். அல்லாஹ் அதைத்தான் முக்கியமாக வைத்து கொள்கிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வயது சிறுவன் நபிகள் பெருமானாருடைய வளர்ப்புக்கு வருகிறார். ஹிதமத்துக்கு 10 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஹிதமத் பண்றார். 10 வருஷம். அவர் சொல்லுகிறார், நான் 10 வருடம் நபிகள் பெருமானாருக்கு ஹிதமத் செய்தேன், பணிபுரை செய்தேன். நபி அவர்கள் ஒரு தடவை கூட என்னை பார்த்து, அனஸ் ஏன் இதை செய்தாய், ஏன் இதை செய்யவில்லை என்று கேட்டதே கிடையாது. இது ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லாக், நல்ல குணம், உயரிய பண்பு என்பது நமக்கு புரிகிறது. மறுபக்கம் பாருங்கள், 10 வயது சிறுவன் நபிகள் பெருமானார் மாபெரும் உலக தலைவர், அவருக்கு ஹிதமத் செய்கிறார். ஏன் இப்படி செஞ்ச, ஏன் அப்படி செஞ்சிருக்கலாமே, ஏன் இதை செய்யல என்று கேட்கிற அளவுக்கு அவர் நடக்கல. அவர் என்ன செய்யலுங்க, நடக்க. அதுதான் இங்க பாயிண்ட். சின்ன குழந்தை தானே, 10 வயசு தானே. இன்னைக்கு நம்ம பெரியவங்களே தப்பு பண்ணிடுறோம்.
ஒரு காரியத்தை முறையா செய்யறது இல்லை, குறை வந்துருது, தவறு வந்துருது. ஆனா சிறு வயது குழந்தை 10 வருட காலம் ஹிதமத் செய்திருக்கிறார். நபி அவர்கள் சுட்டி காட்டும்படியாக ஒரு தவற்றை கூட அது வாழ்க்கையில செஞ்சதில்லை என்று சொன்னா அப்ப அந்த பக்குவமான வளர்ப்பு, அது மாதிரியான வளர்ப்பை தான் நாம் வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்திருக்கிறார்கள். 7 வயதிலே ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகளை விளக்க தௌஃபீக் செய்வானாக, ஹக்கை புரிய அவர் புரிவானாக. நாமும் நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்து அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் தீனுடைய விளக்கத்தை தந்து, ஈமான்ல உறுதித்துவத்தை தந்து, ஈமானை படிக்கிற மக்களாக, ஈமானை கற்றுக் கொடுக்கிறவர்களாக, ஈமான்ல உறுதி மிக்கவர்களாக, அல்லாஹ் பேருக்கும் கற்றுத் தருகின்ற அளவுக்கு நம்முடைய குடும்பத்தை கொண்டு செல்கிறவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அனுப்புவானாக என்று துஆ செய்தவனாக முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.